50 நேத்து ஷோல பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்குது. எப்பவுமே வோட்டிங் பண்ணி தான் எவிக்ஷன் நடக்கும். மக்களுடைய வோட்டிங் கிடையாது. அங்க பிளேயர்ஸோட வோட்டிங் படி தானே எவிக்ஷன் நடக்கும். அதுல ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. கடைசியில அந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டிய இது வந்து பாத்தீங்கன்னா லயன் மாஸ்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு சம்பவம் பண்ணி விட்டாப்புல. அந்த சம்பவத்துல ஒரு டீம் பயங்கர ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அடுத்து ஒரு சீக்கிரட்டான ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசி கொடுத்து அதை வந்து ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டாங்க, கையும் களவுமா சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதில் ஒரு பிரச்சனை ஆயிருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாத்தையும் தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று அந்த ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைமத் டீமும் இன்னொரு பக்கம் நேகல் டீமில் சைமத் டீம் தோத்துட்டு ஒரு 3 பேரை நாமினேஷனுக்கு எடுத்துன்னு வந்துட்டார். ஷைனி, சாமி அண்ட் சைமத், இந்த 3 பேர். இன்னொரு பக்கம் வன்ஷத் டீம் தோத்ததால வன்ஷத் டீம்ல இருந்து 3 பேர் வராங்க, சப்னா, திவ்யா அண்ட் வன்ஷத். ஸோ 6 பேர் டேஞ்சர் ஜோன்ல போயிருக்காங்க. இதில் 6 பேர்ல 4 பேர் எப்படி மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பிரின்ஸ் டீமும் சப்னா மற்றும் வன்ஷஜ் மட்டுமே அந்த அர்பாஸ் டீம், ரஜத் அண்ட் அர்பாஸ் டீம்ல இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் பிரின்ஸ் டீம் டார்கெட் பண்ண அந்த 2 பேரை, மற்றவங்க டார்கெட் பண்ண யாரை வேணாலும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வன்சஜ்லாம் திவ்யாவோட ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப கடுப்பாயிட்டு கோவத்தை வெளிப்படுத்துற தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஓகேவா, இந்த 6 பேர் டேஞ்சர் ஜோன் போயாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இந்த அர்ச்சனா வந்து திவ்யா இல்ல சாமியை காலி பண்ணும், குறிப்பா சாமியை எலிமினேட் பண்ணலான்ற மாதிரி அர்ச்சனா அங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சிவு வந்து என்ன பண்றாரு, நம்மளுடைய மேஜர் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா வன்ஷஜித் இல்ல சப்னா, இந்த 2 பேர்ல தான் யாராவது ஒருத்தரை தான் நம்ம டார்கெட் பண்ணுன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவில் அலைன்ஸ் பிரின்ஸ் அண்ட் ரஜத் வந்து டிஸ்கஸ் பண்ணி யாரை காப்பாற்றலாம் இது பண்ணலான்ற மாதிரி சில டீலிங் பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சு. அதை டீல் போடுற மாதிரி போட்டு உங்களை வச்சு செய்வோன்ற மாதிரி தான் ரஜத்தோட திட்டமாவே இருந்துச்சு. ஓகேவா, இதுல ஓட்டிங் செரமனி ஸ்டார்ட் ஆகுது, ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பவர், ரெட் ஜோக்கர் கார்டு அப்படின்ற ஒரு பவரை நேற்று ஜெயிச்சிருந்தாங்கல்ல ரஜத் அண்ட் டீம், அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. நீங்க ஒரு அன்சேஃப் ஜோன்ல இருக்கிறவரை சேவ் பண்ணலாம், இங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறவங்கள அன்சேஃப் ஜோன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்படிதான், அப்படியே ஆள் மாத்தி ஆள் ஓடுறது அப்படின்றது தான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, சப்னாவை சேவ் பண்ணிட்டாங்க. இப்ப ஏன்னா அதுல வந்து சப்னா அவங்க டீமுக்கு தேவைன்றதுக்காகலாம் சேவ் பண்ணல. இப்ப சப்னா அங்க இருந்தா சப்னாவை முடிச்சு விட்டுருவாங்க. சரி, சப்னாவை நம்ம காப்பாத்தினா அவங்க டீம் நம்ம டீம்ல இருந்து ஒரு நபர் போறதை விட அவங்க டீம்மேட்ல எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு ஒரு சாதகமா இருக்கும்ன்றது தான். சப்னா ஒன்றும் மெயின் பிளேயர் கிடையாது, பட் நம்ம அவங்க வெளியே போறத பார்க்கணுன்றது தான் ரஜத்தோட பிளானு. கரெக்டா சப்னாவை சேவ் பண்ணி டீனோவை அந்த இடத்துல போட்டு விட்டாரு. சப்னா சேஃப் ஜோனும் டீனா அன்சேஃப் ஜோனும் போயாச்சு. ஓகேவா, அடுத்து ஒரு டாஸ்க் பண்ணாங்க இல்லையா, அந்த காயின் எடுக்கிற மாதிரி, அந்த பசில் பிளாக் எடுக்கிற மாதிரி. அதுல திவ்யாக்கும் கட்டாரிக்கும் ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சது. அதுல திவ்யா அந்த கார்டை ஓபன் பண்ணும்போது பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், லக்கு கூட திவ்யாவுக்கு ஃபேவர் பண்ணல. அடுத்து கட்டாரியாவுக்கு வந்து என்ன வந்திருந்ததுன்னா கேன்சல் ஒன் ஓட். இப்போ ஓட்டிங் ப்ராசஸ்ல ஒருத்தர் ஓட்டு போட முடியாது, அந்த ஒரு நபர் யாருன்னும் போது கரெக்டா ஷிவ், மெயின் பிளேயரான ஷிவோட ஓட்டை கேன்சல் பண்ணி வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டார். இதனாலேயே பிரின்ஸ் டீம் வந்து ஒரு ட்ரபிளுக்கு வந்துருச்சு. ஸோ ஓட்டிங் எல்லாரும் போடுறாங்க. ஓட்டிங்ல 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் சேஃப் ஜோன் போறாங்க, 4 பேரோட ஓட்டிங் டை ஆயிருது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுல வன்சஜும் சைனியும் 2 பேரும் சேஃப் ஜோனுக்கு வராங்க. ஸோ ஆக்சுவலா பிரின்ஸோட டீம்ல ஷைனி வந்து ஒரு மேஜர் டார்கெட்டே கிடையாது. ஷைனியை சேவ் பண்ணோம்லாம் நினைக்கல. ப்ரிஃபரன்ஸ் வந்து ஷைனி லாஸ்ட்ல தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் இருக்கவங்க மற்ற பிளேயர்ஸ். இங்க ஷைனிக்கு அந்த டீம் ஆப்போசிட் டீம் ஓட்டு போட்டு ஷைனி அண்ட் வன்ஷஜியை காப்பாத்தி விட்டாங்க. ஓகேவா, அப்போ உடனே பிரின்ஸ் அங்க கடுப்பாயிட்டு அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. என்னது, என்ன பண்ணிருக்கீங்க, என்ன இது பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி பயங்கரமான டிஸ்கஷன் அந்த இடத்துல போகுது. ஏன்னா அவங்க சொன்ன கவுண்ட் வேற, இங்க நடந்திருக்கிறது வேற. ஏன்னா டைல யார் யார் இருக்கா, டீனோ இருக்காரு, சாமி இருக்காங்க, திவ்யா இருக்காங்க, இந்த சைமத், இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல குறிப்பா சைமத்ல முக்கியமான பிளேயர் அந்த டீமை பொறுத்தவரையும். இப்படி மாட்டிக்கிட்டாங்களா, திரும்ப ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓட்டிங் வந்து பிளான் பண்றாங்க. ஓட்டிங்ல வந்து இவங்க இவ்வளவு ஓட்டு போடலான்ற மாதிரி பக்காவா பிளான் போடுறன்ற பேர்ல பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுக்கு நடுவுல அர்ச்சனா மற்றும் ஊர்வசிக்கு இடையே பயங்கரமான வாக்குவாதம். அதுல கரணும் வந்து பேசி தெளிவு பண்ணாரு. அங்க மாறி மாறி போயிட்டு இருந்தது. திரும்ப ரீஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ரீஓட்டிங் ஸ்டார்ட் ஆனதுல பாத்தீங்கன்னா திரும்ப டை, 4 பேருக்கும் ஓட்டு ஈக்குவலா ஸ்பிளிட் ஆயிருக்குது. அதுலயும் வேலையை பார்த்துட்டாங்க அந்த ஆப்போசிட் டீம்.
பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு லைன் மாஸ்டரு, இந்த 4 பேரை நான் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன், முடிவு வரல, அதனால என்னோட முடிவு இதுதான், 4 பேர் எக்ஸிட் ஆகுங்கன்ற மாதிரி சொன்ன உடனே அந்த 4 பேர் யாரு, இந்த டீம் பிரின்ஸ் டீம் சேர்ந்த 4 பேர், திவ்யா, டீனோ, சாமி மற்றும் சைமத், இந்த 4 பேர். அதுல எவிக்ட் வெளியே போங்கன்னும் போது சைமத் எப்பயோ டோர் கிட்ட போயிட்ட உடனே வந்து செம காண்டு, கடும் கோபத்துல இருக்காரு. யார் வந்தாலும் இங்க வராதிங்க, போங்க போங்க போங்கன்ற மாதிரி செம கோபத்தை வெளிப்படுத்துறாரு. ஓகேவா, பிரின்ஸும் போய் பேச ட்ரை பண்றாரு, பிரின்ஸும் கிட்டயும் வர மாட்டாரு, நீங்க போங்க என்னால முடியாது பேச முடியாதுன்ற மாதிரி பிரின்ஸை தள்ளி போங்கன்ற மாதிரி பிரின்ஸு கிட்டயுமே சைமத் அப்படி பண்றது பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ஓட்டிங்க கரெக்டா ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்தா கூட சேவ் ஆயிருக்கலாம், எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி அவரால் அக்செப்டே பண்ண முடியல. அந்த அளவுக்கு டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் ரிதி பக்கத்துல நின்று, ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல பாண்டிங், ஒரு லவ் ட்ராக் மாதிரி போயிட்டு இருந்தது இல்லையா, ரிதி அங்க நின்றுகிட்டு கண் கலங்கிட்டே பாக்குறாங்க. அங்க கூட சைமத் கிட்ட பேசவே முடியல, அவர்கிட்ட போவே முடியல. அவர் ஒரு பக்கம் டோரை உடைச்சிட்டு வெளியே போக முயற்சி பண்றாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அலைன்ஸ் இருக்கு இல்லையா, ரஜத் அண்ட் அர்பாஸ் டீம், லவ்கேஸ்லாம் அந்த ஸ்வீட் எடுத்து ரச்சித், நிக்கி, அதான் இவங்களுக்கு எல்லாருக்கான செலிப்ரேஷன் இது, நாங்க பக்காவா பண்ணிருக்கோன்ற மாதிரி இவங்க டீல் போட்டது ஒண்ணு, ஷைனிக்கு 2 ஓட்டை போட்டு அதை டோட்டலா திருப்பி விட்டு இதை டோட்டல் கொலாப்ஸ் பண்ண வச்சுது இவங்களோட திட்டம் அப்படின்றது கிளியர் கட்டா புரியுது, ரஜத் அண்ட் டீமோட திட்டம். இன்னொரு பக்கம் எல்லாருமே இது உடஞ்சி பிரேக் டவுன் ஆகி ஒவ்வொரு மூமெண்ட்ல தனித்தனியா உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க டீம்ல இருக்கிற 4 பேர் அவுட் ஆயிட்டாங்க இல்லையா. உடனே வந்து கிருஷ்ணா சொல்றாங்க, இதை வச்சு நம்மள பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. கிருஷ்ணா, பிரின்ஸ் அண்ட் ஊர்வசிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை வச்சுதான் நம்மள பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க, இதை வச்சுதான் நம்மள உடைக்க ட்ரை பண்றாங்க, நம்ம என்னைக்குமே இந்த அலைன்ஸ் உடையக்கூடாது, பிரேக் ஆகக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிது. அப்பதான் அந்த ஷைனிக்கு ஓட்டு போட்ட ட்ரூத்தும் வெளியே வருது, பிரின்ஸுக்கு தெரிய வருது. இப்படி நடக்குது. அடுத்து லிவிங் ஏரியால திரும்ப சப்னா கூட ஆர்கியூமெண்ட் நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. அப்ப பிரின்ஸ் வந்து ப்ராமிஸே பண்ணிடுறாரு, அவங்க ஒய்ஃபான யுவிகா மேல ப்ராமிஸ் பண்ணி இந்த சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு சப்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க நடுவுல ஊர்வசி வந்து, நீங்களாம் நீங்க வந்து அவங்களோட மேஜர் டார்கெட்ல இல்ல சப்னா, நீ வந்து உன்னோட மெயின் பிளேயர்லாம் இல்ல, இப்போதைக்கு நீ அவங்களோட மெயின் ரேடார்ல இல்ல, அதுதான் விஷயமே தாண்டின்ற மாதிரி ஊர்வசி போட்டு அங்க சப்னாவை செஞ்சு விட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து கரண் அண்ட் அர்ச்சனாவோட ஆர்கியூமெண்ட் திரும்ப பாத்ரூம் ஏரியாவில் நடக்குது. யுவிகா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க, இதுதான் சுச்சுவேஷன், அதை புரிஞ்சுக்குமா, இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற இடத்துல அர்ச்சனாவும் இல்ல, கரணும் வந்து சொல்றாரு, கேட்கற மாதிரி இல்ல, அங்க ஒரு மாதிரி நடக்குது. அடுத்து ஒரு சீஃப் கெஸ்ட் வராரு, அவர் வந்து முன்வர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஊர்வசி கொடுக்குறாரு. ஸோ அந்த சீக்ரெட் டாஸ்க் ஒரு மைக்கு கொடுத்துட்றாங்க, அவர் பேசுறது ஊர்வசி கேட்கும், ஊர்வசி பேசுறதும் அவருக்கு கேட்கும். அதை ஃபாலோ பண்ணி அவங்க டேட் பண்ணணும். அதில் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஊர்வசி போயிட்டு கிருஷ்ணா கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தை பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க, அங்க ஒரு மாதிரி நடக்குது. அடுத்து கிருஷ்ணா கிட்ட இருந்து பிரின்ஸ் கிட்ட போறாங்க, பிரின்ஸ் கிட்ட போயிட்டும் பிரின்ஸ் அமித் கிட்டே ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து பிரின்ஸ் ஃபைன் பண்ணிடுறாரு, இது ஏதோ டாஸ்கா இருக்குது, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா சரியில்லை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கிருஷ்ணா இவர் வச்சு செய்யறாரு. பிரின்ஸ் வந்து ஊர்வசி வச்சு கலாய்க்கிறது இதெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல வந்து ஊர்வசி பிரேக் டவுன் ஆகி அழுகுற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. அதை பார்த்துட்டு யுவிகா வந்து ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க பிரின்ஸ், இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி யுவிகா ஊர்வசிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆனா அதையும் மீறி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஊர்வசி சிரிக்கிறது எல்லாமே பிரின்ஸ் நோட்டீஸ் பண்ணி டாஸ்க் தான் கண்டுபிடிக்கிறார். ஆனா வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அதுல வந்து யுவிகா ரொம்ப அப்செட் ஆயிட்டு, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி அப்செட் ஆயிட்டாங்களா. அதுக்கப்புறம் அவங்களும் போய் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யுவிகா பாத்ரூம்ல போய் ஒரே எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி கதறி அழுத தருணத்தை பார்க்க முடிஞ்சு. யாராலன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸால. ஸோ தன்னுடைய கணவராலேயே அவங்க உடஞ்சது. ஏன்னா இவங்க சொல்றாங்க, அதையும் மீறி அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காருல்ல. ஆனா அது டேரு டாஸ்க் தான், அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா யுவிகாவுக்கு தான் அந்த உண்மை தெரில, அதை வந்து ஊர்வசியாலும் சொல்ல முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் இன்னைக்கு நேற்று எபிசோட்ல நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு நேகலால நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது போல இருக்குது. அதெல்லாம் 1 by 1 அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.